அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் அர்த்தம் அறிய முடியாத உயிர் சித்திரம் அன்னை. அவர் அன்னை மரியா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, செபமாலை அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த அன்னையின் மரியாள் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக இறைவனை துதிக்க போற்ற ஒன்று கூடியிருக்கின்றோம். அது 1989 ஆண்டு அர்மேனியா தேசத்திலே 4 நிமிடத்திற்கு 8.2 ரிக்டர் ஸ்கேல் அளவிலே ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால் 30,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த பேரழிவினால் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அன்று இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் பாடசாலைக்கு சென்ற என்னுடைய பிள்ளைகள் எங்கே என்று உடுத்த உடுப்போடு அந்த பாடசாலையை நோக்கி பெற்றோர்கள், தாய்மார்கள் விரைந்து செல்கின்றார்கள். அந்த கிராமத்திலே அந்த பாடசாலை இருந்த இடத்திலே பாடசாலையை தேடுகின்றார்கள். பாடசாலை இல்லை, பாடசாலை நிலத்துக்கு அடியிலே போய்விட்டது. ஒரு தாய் தன்னுடைய 8 வயது சிறுவன் ரொனால்டு என்ற பையனுடைய பெயரை அழைத்துக் கொண்டு, செபமாலை அன்னையே என்னுடைய மகனை தாரும் என்று கேட்டுக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு ஓடி வருகின்றார். கையிலே செபமாலை, அந்த செபமாலை எடுத்து தன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொண்டு அங்குமிங்கும் தேடி ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த பாடசாலை இருந்த இடத்திலே, அந்த வகுப்பு இருந்த இடத்திலே, தன்னுடைய மகன் அமரும் இடத்திலே போய் அந்த மண்வெட்டியால் குழி தோண்ட தொடங்குகின்றார். எல்லோரும் அவளை ஏளனமாக பார்க்கின்றார்கள். பாடசாலை நிலத்துக்கடியில் போய்விட்டது, இவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்றால் அவள் சோர்ந்து போகவில்லை. அந்த அன்னை மரியாவுடைய பெயரை சொல்லி சொல்லி சொல்லி, செபமாலையை சொல்லி 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 அவள் குழி தோண்டுகின்றாள். 6 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், 36 மணி நேரத்துக்கு இருட்டாகி விடுகின்றது. அப்பொழுது கூட அவள் ஓய்ந்து போகவில்லை. அதனை குழியை தோண்ட அங்கிருந்து ஒரு சத்தம், அம்மா என்னை காப்பாற்றுங்கள். அந்த ரொனால்டுடைய குரலை கேட்டதும் அந்த தாய்க்கு மிக மகிழ்ச்சி உண்டாகின்றது. அந்த எல்லோரும் வந்து அவளுக்கு உதவி செய்ய, ரொனால்டையும் மற்ற பிள்ளைகளையும் அவள் மீட்டி எடுக்க, அந்த ரொனால்டு அந்த தாயை கட்டிப்பிடித்து சொன்ன வார்த்தை என்ன? அம்மா, நீங்க ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எமது வாழ்வு கல் மண் என்ற இடிபாடுகளில் சிக்கினாலும் அந்த அன்னை மரியா, செபமாலை அன்னை எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பொருள் தேடுகின்ற இந்த உலகிலே அருள் தேடி நின்றவள் இந்த அன்னை மரியா. யார் இந்த அன்னை மரியா? நாங்கள் அன்னை மரியாவுடைய பாசத்தை வெளிப்படுத்தினோம் என்றால், தாய், அவள் கண்களுக்கு கருணை என்று பெயர், அவள் பார்வைக்கு பாசம் என்று பெயர், அவள் கைக்கு உதவி கரம் என்று பெயர், அவள் கருத்துக்கு இரக்கம் என்று பெயர். அன்பு, இரக்கம், பாசம், பரிவு கொண்ட அந்த அன்னை எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் இந்த மரியா? வேத புத்தகத்தை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது பல மரியா என்ற பெயரை கொண்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, பேய்களிலிருந்து இயேசுவால் விடுதலை பெற்றவள் ஒரு மரியா, அவள் அல்ல இவர். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, லாசர், மார்த்தா இவர்களின் சகோதரி பெத்தானியா ஊரை சேர்ந்த ஒரு மரியா, அவர் இல்லை இவர். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, அங்கும் ஒரு மரியா, பவுல், யோசேப்பு இவருடைய தாய் ஒரு மரியா. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, கிளியோபாவின் மனைவி ஒரு மரியா. யோவான் 12ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 8 முடியுள்ள வாக்கியங்களை படிக்கின்ற பொழுது, பெத்தானியாவில் இயேசுவின் பாதங்களை பரிமள தைலத்தால் பூசியவள் ஒரு மரியா. திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, மார்க் என்னும் அருளப்பருடைய தாயும் ஒரு மரியா. ரோமேயர் 16:14 படிக்கின்ற பொழுது, பவுல் திருத்தூதரோடு நற்செய்தி பணி புரிந்தவள் ஒரு மரியா. நாங்கள் விழாவெடுக்கின்ற அன்னை மரியா
இறைவனின் தாய். அவரை சீராட்டி பாராட்டி அன்பு காட்டி பாலூட்டி பாசம் காட்டி 10 மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்தெடுத்து பெற்றெடுத்த அன்னை மரியாவுக்கு செபமாலை அன்னைக்கு நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆற்றலுக்கு தந்தை, அறிவுக்கு குரு, ஆற்றலுக்கு நண்பன், அன்புக்கு தாய் என்று சொல்வார்கள். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை என்று சொல்வார்கள். 10 மாதம் நாங்கள் வணங்குகின்ற தெய்வத்தை அந்த கருவறையிலே சுமந்து எங்களுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக, எங்களுடைய ரட்சிப்புக்காக பெற்றெடுத்த அந்த அன்னை போற்றப்பட வேண்டியவள். உயிரெழுத்தில் ஆவெடுத்து, மெய்யெழுத்தில் உம்மெடுத்து, உயிர்மை எழுத்தில் மாவெடுத்து, அழகு தம்மில் கோர்த்த முத்து இந்த அம்மா அன்னை மரியா. உயிரை வருத்தி உயிர் தருபவர் அம்மா, உதிரம் பருக்கி உருவம் தருபவர் அம்மா, உடல் வருத்தி உணவு கொடுப்பவர் அம்மா, தம் உறக்கம் மறந்து எம்மை உறங்கச் செய்பவர் அம்மா. ஆக கல்லில் செதுக்கிய உருவத்தை விட தெய்வம் இயேசுவை கருவில் சுமந்த தாய் வணக்கத்துக்குரியவர், முதல் மரியாதைக்குரியவர். அந்த அன்னையை போற்ற நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ரோசரி is the crown of roses என்பார்கள். திருச்சபையில் வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது தொடக்க காலத்தில் இறைவேண்டலை எப்படி செய்தார்கள்? அந்த துறவர சபையில துறவிகள் 150 திருப்பாடல்களை செபித்தார்கள். ஆனால் பாமர மக்களினால் இந்த திருப்பாடலை வாசிக்கவும் முடியவில்லை, செபிக்கவும் முடியவில்லை. ஆக திருப்பாடலுக்கு பதிலாக இந்த மங்கள வார்த்தை சபத்தை நாங்கள் சொல்ல முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதனை 10 பிரித்தார்கள். இதில் முதன்மையாக நின்று செயல்பட்டவர் புனித டொமினிக் இருக்கின்றார். இதனை 50 அவர் குறைக்கின்றார். அலன் டி ரோச்சே என்ற புனித செபமாலையில் சில மாற்றங்களை கொண்டு வருகின்றார். இயேசுவுடைய குழந்தை பருவம், அவருடைய பாடுகள், உயிர்ப்பின் மகிமையை தியானிக்கின்ற செபமாக இந்த மங்கள வார்த்தை செபம் அமைந்திருந்தது. மறைந்த எமது திருத்தந்தை புனித ஜான் பால் II ஒளியின் மறை உண்மையை பூர்த்தி நாங்கள் ஆண்டவருடைய பணிகள் அதனையும் நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். செபமாலை ஜெயம் தரும் என்ற அந்த வேத சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே பதிக்க வேண்டும். செபமாலையில் உள்ள ஒவ்வொரு மணிகளும் எம்மை விண்ணகம் நோக்கி அழைத்து செல்லும் ஏணிப்படிகள் என்கின்றார் புனித டொமினிக். ஆக நாங்கள் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் செபமாலை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். செபமாலை செபித்தால் ஒட்டுமொத்த விண்ணகத்தையும் நீங்கள் மண்ணுலைக்கு கொண்டு வர முடியும் என்று புனித லூயி மான்ஃபோர்ட் என்ற புனிதர் எங்களுக்கு சொல்லுகின்றார். Catholic without a rosary is like a soldier without a weapon என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கையிலே செபமாலை இல்லாத ஒரு கத்தோலிக்கன் ஆயுதம் இல்லாத போர் வீரனை போன்றவன் ஆவார். ஆக செபமாலைக்கு சக்தி உண்டு, வல்லமை உண்டு. அந்த செபமாலை சொல்வதனால் நாங்கள் சாத்தானை அகற்ற முடியும். ரோசரி a day keeps the devil away என்று சொல்வார்கள். திருச்செபமாலை சாத்தானை கட்டுக்களில் இருந்து அகற்றி எங்களை இறைவனின் பிள்ளைகளாக மாற்ற முடியும். ஆக ஆண்டவன் எங்களுக்கு தருகின்ற செய்தி செபமாலை சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அணுகி செல்ல, அன்னை மரியா சுட்டிக்காட்டிய இயேசுவிடம் நாங்கள் நெருங்கி செல்ல செபமாலை சொல்லுங்கள் என்று இன்றைய நாளிலே அன்னை மரியா எங்களுக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். நான் ஒரு பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த வீடு தரிசிப்பு வருகின்ற வேளையிலே ஒரு வீட்டுக்கு சென்றேன். அது அழகான வீடு, எல்லாம் மாம்பழம் போட்டு எல்லாம் பள்ளிகளிலிருந்து மின்னிக் கொண்டிருந்தது. அவருடைய ஷோகேஸை பார்த்தேன். அந்த ஷோகேஸுக்குள்ளே பல செபமாலைகள் அங்கே தொங்க விடப்பட்டிருந்தன. அப்பொழுது அந்த வீட்டுக்காரரிடம் சொன்னேன், என்ன அழகான செபமாலை. சொன்னதுதான் தாமதம். ஷோகேஸை திறந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லுகிறார்கள். இது பளிங்கு ரோசரி பாதம், இது ரேடியம் ரோசரி இரவிலே வைத்தால் மின்னிக் கொண்டிருக்கும். இது முத்து ரோசரி பாதம், இது சந்தன ரோசரி பாதம், இது மணந்து பாருங்க பாதம் என்றால் சந்தன வாசம் அளிக்கின்றது. இது வெள்ளி ரோசரி பாதம். இப்படியாக பல விளக்குகளை கொண்ட விலை மதிப்புள்ள அந்த செபமாலையை காட்டினார்கள். அப்பொழுது அவருடன் கேட்டேன்,
இந்த செபமாலையை நீங்கள் எப்பொழுது சொல்வீர்கள்? அதிலே ஒரு சிறுவர் சொன்னார், ஃபாதர் இது டிஸ்பிளேக்கு வைத்திருக்கிறது ஃபாதர், பார்ப்பதற்கு தான், செபிப்பதற்கு இல்லை என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, செபமாலை வெறும் காட்சி பொருள் அல்ல, செபமாலை ஒரு அலங்கார பொருள் அல்ல, மாறாக அது செபத்தின் கருவி, செபத்தின் ஆயுதம் என்பதனை நாங்கள் மனதிலே பதிக்க வேண்டும். குழந்தையின் விரலிலே வலி வந்தால் தாயின் இதயத்திலே வலி உண்டாகும் என்பது ஒரு ரஷ்ய பழமொழியாக இருக்கின்றது. அவை எங்களுக்கு வலி வந்துவிட்டால் அல்லது எங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டால், நோய் வந்துவிட்டால், அந்த தாய் அதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆனால் அந்த அன்னையை நாங்கள் கூவி அழைக்க வேண்டும். கூவி அழைக்க வேண்டும் என்றால் நாங்கள் செபமாலை சொல்ல வேண்டும். மானாக, மயிலாக, மதியாக, நதியாக, தேனுண்ட வண்டாக தான் பெற்றெடுத்த பிள்ளை சுண்டுகள் அசைத்தால் அதை கண்டு ரசிப்பால், கண்ணில் தூசி விழுந்தால் துடிப்பால், கண்ணீர் வடிப்பால் என்று ஒரு கவிஞர் அழகாக ஒரு தாயினுடைய பாசத்தை, இரக்கத்தை வெளிக்காட்டுகின்றார். விண்ணக தாயினுடைய அன்பை, பாசத்தை, இரக்கத்தை நாங்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாது. தினமும் அன்னை மரியாவுக்கு புகழ்பாடும் பக்தன் ஒருபோதும் பிழையான வழியில் செல்ல மாட்டான் என்று புனித வான்பேர்ட் எங்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்து உண்மையிலே கடவுள் என்று நீ அறிக்கையிட வேண்டும் என்றால், கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதனை அறிக்கையிட வேண்டும் என்று புனித சிறில் எங்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று செபமாலை பக்தி முயற்சி வயது வந்தவர்களுக்கு மாத்திரம் என்ற நிலை கத்தோலிக்கத்திற்கு அவையிலே உருவாகிக் கொண்டு வருகிறது. செபமாலை சொல்றதுக்கு கொஞ்சம் வயசானவங்க அல்லது மரியாதை செயலில் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. போன் அடிச்சு கேட்போம், செபமாலை முடிஞ்சா ஏன் கேட்கிறான்? இல்ல பூசைக்கு வார்த்தைன்னு சொல்லுகிறார்கள். ஆக செபமாலை பக்தி இன்றைய இளைய தலைமுறையில் மறைந்து வருகின்றது. அந்த அன்னை இந்த செபமாலை அன்னை திருவிழாவிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார், குடும்ப செபமாலை சொல்லுங்கள். அந்த செபமாலையுடைய சக்தியை நீங்களுடைய அனுபவத்திலே அனுபவித்து பாருங்கள் என்று எங்களுக்கு சொல்லுகின்றார். 13ஆம் நூற்றாண்டிலே திரு அவையிலே ஒரு அதிர்வு. இன்று சில சபையினர் எப்பொழுதும் கத்தோலிக்கர்களை பார்த்து இவர்கள் விக்கிர ஆராதனை செய்கின்றார்கள், மரியாதை கடந்தா வணங்குகிறார்கள் என்று பொய் குற்றம் சாட்டுகின்ற தேய்ந்து போன வார்த்தைகள், தேய்ந்து போன குற்றச்சாட்டுகள் இதை போல அன்றும் இருந்தது. அன்று 13ஆம் நூற்றாண்டிலே அல்பிஜீனியஸ் என்ற ஒரு தப்பறை கொள்கையை கத்தோலிக்கர் மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகின்றார்கள். இதனுடைய சாராம்சம் என்ன? இயேசு கடவுள் அல்ல என்ற கொள்கையாகும். அப்பொழுது கத்தோலிக்க திருவையிலே ஒரு சின்ன அதிர்வு வருகின்றது. அப்பொழுது புனித டொமினிக் என்பவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவரை பார்த்து ஆலயத்திற்குள்ளே சென்று கைகளை இரண்டையும் விரித்து அந்த அன்னையை பார்த்து மன்றாடுகின்றார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? செபமாலை செபிக்க மக்களை தூண்டி எழுப்புங்கள், இதுதான் உனக்கு தருகின்ற செய்தி என்பதும் இந்த புனித டொமினிக் வீடு வீடாக சென்று தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை அறிவிக்கின்றார். தப்பறை கொள்கை அப்படியே அழிந்து மறைந்து மீண்டும் கத்தோலிக்க திரு அவை எழுந்து நின்றதை வரலாறு எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றது. 1571ஆம் ஆண்டு துருக்கியருக்கு எதிரான போர் நடக்கின்றது. இந்த போரிலே நாங்கள் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்ற ஒரு சந்தேகம். அப்பொழுது அன்னை மரியாதை பார்த்து நாங்கள் செபித்துக் கொண்டு கைகளிலே செபமாலை ஏற்றிக் கொண்டு அந்த லப்பாந்தோ இடத்திலே அந்த துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யுத்தம் நடக்கின்றது. யுத்தத்திலே வென்றது யார்? அந்த கிறிஸ்தவர்கள் வென்றெடுத்து விடுகின்றார்கள். இந்த வெற்றிக்கு காரணம் யார்? நாங்கள் சொன்ன செபமாலை. ஆக அந்த போர் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடந்தபடியினால் நாங்கள் இந்த வெற்றியின் அன்னைக்கு நாங்கள் விழாவெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து 1573ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிரகோரியா வெற்றியின் அன்னையின் பெருவிழாவை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அன்னைக்கு விழா எடுக்கப்பட்டது. காலப்போக்கிலே இந்த செபமாலை அன்னையாக இந்த வெற்றியின் அன்னை மாற்றப்படுகின்றது. 1716ஆம் ஆண்டு
12ஆம் கிளமெண்ட் திருத்தந்தை இதனை உலகமெங்கும் கொண்டாட வேண்டும் என்று திரு அவையை படைக்கின்றார். ஜெபமாலையின் அன்னையின் பெயர் உலகமெங்கும் ஒலிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இறைக்க கேள்வி சுரக்கும். நாங்கள் ஜெபமாலையை சொல்ல சொல்ல இறை அருளங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னையின் வழியாக ஜெபமாலையின் வழியாக எத்தனையோ புதுமைகள் என்று நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாக மீடியாக்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அன்று நடந்தது என்ன? 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க விமானிகள் ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா என்ற இடத்திலே ஒரு குண்டை போட்டு விடுகின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இன்றும் ஜப்பான் நாட்டுக்கு சென்றால் அந்த இடத்தை நாங்கள் தரிசிக்க முடியும். அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? இந்த குண்டு வீசப்பட்டதும் அந்த இடத்திலிருந்து ஒரு சிறிய தூரத்தில் தான் ஒரு ஆலயம் அமர்ந்திருந்தது. விண்ணக அரசினுடைய ஆலயம், மாதாவின் கோயில், மாதா கோயில். அவை இந்த கோயிலுக்கு பக்கத்திலே இயேசு சபை துறவிகளுடைய துறவர மடம் இருந்தது. அனைவரும் மறந்து விடுகின்றார்கள். ஆனால் பக்கத்தில் இருந்த ஆலயம் அழிக்கப்படவில்லை. அந்த துறவர சபையிலே இருந்த இயேசு சபை துறவிகள் எப்படி தப்பினார்கள்? மக்கள் அந்த இடத்திற்கு சென்று அவர்களை பேட்டி காண்கின்றார்கள். ஒரு வயது முதிர்ந்த இயேசு சபை துறவி சொல்கின்றார், அன்னை மீது நாங்கள் ஆழமான பக்தி வைத்திருந்தோம். இந்த போர் நடக்கின்ற பொழுது, அந்த குண்டு வீசப்படுகின்ற பொழுது எங்களுடைய கைகளிலே ஆயுதம் இருந்தது. அது துப்பாக்கி அல்ல, மாறாக எங்களுடைய கைகளிலே ஜெபமாலை இருந்தது. நாங்கள் கண்ணீரோடு செபித்தோம். அந்த அன்னை இந்த புதுமையை எங்களுக்கு செய்திருக்கின்றார் என்று அழகாக சொல்லுகின்றார். ஜெபமாலை அன்னை எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அழுகையோடு புலம்பலோடும் அந்த குருவானவர் சொல்லுகின்றார். இந்த சபையினர், சில சபையினர் மரியன்னைக்கு சொல்லுகின்ற அந்த ஜெபம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்ற கேள்விகள் எங்களுடைய காதுகளில் ஒலிக்கின்றன. இதற்கும் விவிலியத்திற்கும் என்ன சந்தர்ப்பம் உண்டு? வேத புத்தகத்தை நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது கபிரியல் தூதர் சொன்ன அந்த அழகான அருமையான வார்த்தைகளை நாங்கள் ஜெபத்திலே தொடங்குகின்றோம். அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? அருள் நிறைந்த மரியே, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். அதே போல லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது அங்கே அன்னை மரியாள் ஆசி பெற்றவளாக எலிசபெத்தினால் வாழ்த்து பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லப்படுகின்றன. ஆண்டவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆக விவிலியத்தில் இந்த கபிரியல் தூதரினால், எலிசபெத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் அன்னை மரியா போற்றப்பட முடியுமானால் நாங்கள் ஏன் இந்த செபத்தினால், செபமாலையினால் போற்ற முடியாது? ஆக விவிலிய ஆதாரங்கள் இல்லாமல் இந்த செபங்கள் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தார்மீகத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இயேசுவை நாங்கள் அங்கிருந்து அகற்றி விடவில்லை. இயேசுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு போன்ற மலை நிகழ்ச்சிகளை நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆக செபமாலை சொல்வது தேவையாக இருக்கின்றது. செபமாலை அன்னை நோக்கி வரவேற்போம். அவருடைய பரிந்துரைக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாவுக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களை நாங்கள் எப்பேற்பட்ட மனதோடு எடுத்தாலும் அந்த அன்னை மரியாவுடைய புகழ் இன்று உலகமெங்கும் பரவி கொண்டு வருகின்றதை பார்க்கின்றோம். போர்த்துகல் நாட்டிலே ஒரு பாத்திமா அன்னையாக, லூர்து நகரிலே ஒரு லூர்து அன்னையாக, பிரான்ஸ் நாட்டிலே ஒரு லூர்து அன்னையாக, இந்திய திருநாட்டிலே நான் போன மாதம் தான் போயிருந்தேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக புரஸ்தமய மக்கள் அங்கே மொட்டை அடித்துக் கொண்டு அன்னையுடைய பாதத்திலே கண்ணீரோடு அழுது அங்கே சாட்சியம் சொல்லுகின்ற காட்சிகளை அங்கே தங்கியிருந்த நாட்களிலே
என்னுடைய கண்களால் காண முடிந்தது. ஆக இந்த அன்னை மரியாவை நாங்கள் போற்ற 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 ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்றார். இப்பேற்பட்ட விமர்சனங்கள் தப்புரை கொள்கைகள் எல்லாம் வருகின்ற பொழுது திரு அவையானது அன்னை மரியாவை மகிமைப்படுத்திக் கொண்டே வருகின்றது. 5ஆம் நூற்றாண்டிலே இந்த அன்னை மரியாவை தேவ மாதா என்று அழைத்தது திரு அவையானது. கிறிஸ்துவுக்கு பின் 431 மரியா இறைவனின் தாய் என்று அழைத்தது. கிறிஸ்துவுக்கு பின் 649 மரியா என்றும் கன்னி என்ற வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தியது. 1854ஆம் ஆண்டு அன்னை மரியா அமல உத்பவ அன்னை என்ற வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தியது. 1950ஆம் ஆண்டு மரியா விண்ணகம் சென்ற அரசி என்ற வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தியது. வண்ணம் கொண்ட வெண்ணிலமாக அன்னை மரியா எங்களுக்கு விண்ணகத்திலே வீட்டிலிருந்து அவள் செபித்துக் கொண்டே இருக்கின்றார். இஸ்ரேல் நாட்டிற்கு செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே பல ஆலயங்களை தரிசித்த நாங்கள் ஒரு இடத்தில் பார்த்தால் அன்னை மரியா இத்திரை கொள்வது போல ஒரு பெரிய சுரூபம், இந்த நீளத்தை விட பெரிய ஒரு மாதா என்று இதனை அழைக்கின்றார்கள். இத்திரை கொள்கின்ற ஆலயம் அன்னை மரியா இத்திரை கொள்கின்ற ஆலயம். இதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே ஆண்டவர் அன்னை மரியாவை விண்ணகத்துக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொண்ட செய்தி அந்த ஆலயத்திலே கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியா அவள் ஒருபோதும் மரியாள். அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுபவளாக விண்ணகத்திலே இருந்து நாங்கள் கேட்கின்ற வரங்களை தருபவளாக இருக்கின்றார். ஆக அன்னை மரியாவை நாங்கள் சிவமாலையின் வழியாக போற்ற வேண்டும். வேதம் சொல்லுகின்றது. சீரார் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது தன் தாயை மதிக்கின்றவன் செல்வங்களை சேர்த்தவன் போல் ஆவான் என்று வேதவசனம் சொல்கின்றது. அதனை விட்டு அந்த அன்னை மரியாவுக்கு அவதூறான வார்த்தைகள் சொல்பவர்களுக்கு என்ன நடக்கின்றது? வேதவசனம் சொல்கின்றது, தன் தாயை மனநோகச் செய்கின்றவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வீரனை பெற்ற தாயை நாங்கள் வீரத்தாய் என்று சொல்லுகின்றோம். தியாகியை பெற்ற தாயை நாங்கள் தியாகத்தாய் என்று சொல்லுகின்றோம். இறைவனை பெற்றெடுத்த தாயை நாங்கள் ஏன் இறைவனின் தாய் என்று அழைக்க முடியாது? இந்த நாளிலே நாங்கள் அன்னைக்கு புகழ் பாடுவோம். அன்று புத்தரிடம் வந்து ஒருவன் கேட்கின்றான், மன அமைதி வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் 108 மணிகள் கொண்ட போதி மர விதைகளை எடுத்து கொடுத்து, இதோ புத்தர் என்று சொல்லு, உன்னுடைய மனதிலே அமைதி வரும். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். அதே போல நாங்கள் இந்து மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். உத்ராட்சி மாலையின் வழியாக இறைவனுடைய பெயரை சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய மக்களை பார்க்கின்றோம், திருநாம ஜெபம் சொல்லுகின்றார்கள். நாங்கள் ஆண்டவருடைய ஆசிரை பெற வேண்டும் என்றால் இந்த திருச்செப மாலை, குடும்ப செப மாலை நாங்கள் என்றுமே சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புதுமைகளை காண முடியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வராமல் அது இதயத்திலே இருந்து நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஆசி வழங்குவார். வெற்றி தரும் ஜெபமாலை, அது கற்றுத்தரும் ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் என்ற பாடல் எங்களுக்கு பெரும் செய்தியை தருகின்றது. இன்றைய நாளிலே இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், செபமாலை சொல்கின்ற அந்த புனிதமான பழக்கத்தை நாங்கள் விட்டு விடாமல் அன்னைக்கு புகழ் பாடி நாங்கள் கேட்கின்ற வரங்களை தொடர்கின்ற திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள தொடரும் திருப்பலியிலே பங்கு கொள்வோம். ஆமென்.